பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இறைவேண்டல் புரிவோம். எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். லெந்து காலங்கள் எங்களை நாங்களே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்காக நீ தந்திருக்கிற அற்புதமான காலங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் சிறப்பாக NMSI வழியாக நடத்தப்படுகிற இந்த தியானங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த 6ஆம் நாள் தியானத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. வாசிக்கப்பட இருக்கிற திருமறை வசனங்கள், கேட்க இருக்கிற இறை வார்த்தைகள் அநேகருக்கு அது பயனுள்ளதாக அருள் தாரும். மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்கிற NMSIயினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். உடனிருந்து இந்த திருப்பணியில தங்களை இணைத்துக் கொள்ளுகிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்கிற உள்ளங்கள் இந்த வார்த்தையின் வழியே பலப்பட அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, NMSIயினுடைய 6ஆம் நாள் தியானத்தில இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சிறப்பாக இந்த வாய்ப்பை வழங்கிய கடவுளுக்கும் NMSIயினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ரெவரண்ட் ஹென்றி ஜபா ரிச்சர்ட் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவரோடு இணைந்திருக்கிற பொறுப்பாளர்கள், மற்ற உடன் பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கிற திருச்சபையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தியானத்திற்கு முன்பதாக கண்களை மூடி ஆண்டவரோடு இணைவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில மிகப்பெரிய ஒரு முயற்சி, இந்த முயற்சியின் வழியாய் அநேக இடங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு வாய்ப்பை NMSI நிறுவனம் ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மிக சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கிற NMSIயினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களை வாழ்த்துகிறேன். 1996ஆம் ஆண்டிலே இந்தியாவிலே AR ரஹ்மான் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்திற்கான பாடலுக்கான மிகப்பெரிய விருது ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லி அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவரும் அந்த விழாவுக்கு அந்த நாளிலே சென்றிருந்தார். அந்த விழாவில் இறுதியிலே அவருக்கான விருது வழங்க போகிறார்கள் என்று காத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த கவரை பிரித்த பொழுது வேறொரு பெயர் இருந்தது. எல்லாரும் ஓடி வந்த நிருபர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், உங்களுக்கு தானே இந்த விருது வழங்க வேண்டும், நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் அமைதியாக எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, காலம் உருண்டோடியது. பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 2009ஆம் ஆண்டிலே ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவிற்காக AR ரஹ்மானை அழைத்திருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்தியாவிலே தனக்கான அங்கீகாரம் அன்றைக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கு போய் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2 ஆஸ்கார் விருதுகள் அவருக்கு வழங்கப்படுகிறது. மிகப்பெரிய அங்கீகாரம். எப்பொழுதும் ஒரு மனிதன் தனக்கான அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். எப்பொழுது என்று சொன்னால், தன்னை விட மேலானவர்கள் தனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற பொழுது அது ஒரு பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கும் இந்த தியானத்தின் வழியாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருமறை வார்த்தை தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், கடவுள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார், அவருடைய குமாரனுக்கு கொடுக்கிறார். God is recognizing his son. என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. You are my son, the beloved, with you I am well pleased. அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மிகப்பெரிய அங்கீகாரத்தை இயேசு கிறிஸ்து எந்த சூழலிலே எந்த இடத்திலே பெறுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அக்காலத்திலே மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மேசியாவாக இருப்பாரோ என்று சொல்லி எல்லாரும் தங்களுக்குள் எண்ணி கொண்டிருந்த ஒரு சூழலிலே
3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் இல்ல மேசியா, என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவரின் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பொறுப்பல்ல. அவர் எப்படி திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொன்னால், அவர் தூய ஆவி என்னும் நெருப்பினாலே திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இந்த சூழலின் நடுவிலே இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பிறகு மற்ற 2 நற்செய்தி நூல்களை காட்டின் சமநோக்கு நற்செய்தி நூலிலே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13-17 இந்த திருமுழுக்கு பற்றிய செய்தி வருகிறது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 9-13 செய்தி வருகிறது. அதிலெல்லாம் குறிப்பிடாத ஒரு வார்த்தை இங்கே 3ஆம் அதிகாரம் 21 இயேசு திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது, தன்னுடைய திருப்பணிக்காக இயேசு கிறிஸ்து தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த அந்த நேரம், அந்த சூழலிலே வசனம் தொடர்ச்சியாக சொல்லுகிறது, வானம் திறந்தது, தூய ஆவி புறா வடிவில் தோன்றி இறங்கியது. அந்த சூழலிலே தான் இங்கே கடவுளுடைய வார்த்தை அங்கே நேரடியாக இங்கே சொல்லப்படுகிறது. God is recognizing his son. அவருடைய திருப்பணிக்காக. எந்த திருப்பணிக்காக? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 16 சொல்லப்படுகிற எளியோருக்கானே, சிறைப்பட்டோருக்கானே, வாழ்விழந்தோருக்கானே மிகப்பெரிய திருப்பணியை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் மிக அழகாக சொல்லுகிறார், You are my son, the beloved. என் அன்பார்ந்த மகன் நீயே. எப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரம்! அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அங்கீகாரத்தை ஒரு முறை மட்டுமல்ல, நீங்கள் தொடர்ச்சியாக திருமறையிலே கூர்ந்து கவனிப்பீர்களானால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனத்தில மறுரூப மலைக்கு இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு செல்லுகிற பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இவரே என் மைந்தர், நான் தெரிந்து கொண்டவர், இவருக்கு செவி கொடுங்கள். God is recognizing his son. Not only recognizing, God is reflecting through his son. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே கடவுள் அவர் வழியாக இங்கே பிரதிபலிக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, தன்னுடைய பிரதிபலித்தலை இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இங்கே நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து இன்னும் தன்னுடைய திருப்பணியை தொடங்கவில்லை. ஆனால் இங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, I am well pleased என்கிற ஒரு வார்த்தை. ஆம் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். எப்பொழுது ஒரு வேலை முடிந்த பிறகு, ஒருவரிடத்துல ஒரு வேலை கொடுத்த பிறகு நாம் பூரிப்படைவோம், மகிழ்ச்சி அடைவோம், ஆனந்த அடைவோம், பிரமிப்படைவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே வந்த பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இந்த வார்த்தை வருகிற பொழுது, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்கின்ற ஒரு வார்த்தை. அப்படியானால் அவர் எப்படிப்பட்ட திருப்பணியை செய்ய போகிறார் என்பதை கடவுள் மிக திட்டமும் தெளிவுமாக இங்கே அறிந்திருக்கிறார். ஆம் அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது, மூன்றாவதாக God is rewarding his son. இந்த வார்த்தை மக்களுடைய எதிர்பார்ப்பு. யார் மேசியா? யோவான் ஸ்நானகன் மேசியாவான் எதிர்பார்க்கின்ற அந்த சூழலிலே மிக அழகாக கடவுள் சொல்லுகிறார், மிக பெரிய ஒரு வெகுமதியை அந்த திருமுழுக்கு பெற்று வந்து நிற்கின்ற பொழுது ஆண்டவருக்கு மிக அழகாக அங்கே வழங்குகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்படியானால் இறையாட்சியின் திருப்பணிக்காக தயார்படுத்துகிறார். நீங்கள் செய்ய போகிற திருப்பணி நீதிக்கானது, சமத்துவத்திற்கானது, விளிம்பு நிலையில் இருக்க மக்களுக்கான வாழ்வுக்கானது என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். ஆம் அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த லெந்து காலத்தில இந்த 6வது நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் அநேக நாட்கள் நமக்கு இருக்கிறது. இந்த லெந்து காலத்தில கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படியானால் 30ஆம் வயதிலே தன்னுடைய திருப்பணியை தொடங்கினார் என்று திருமறை வசனம் சொல்லுகிறது. அதற்கு இடைப்பட்ட காலத்தில கடவுளுக்கும் அவருக்குமான உறவு, இது ஒரு நாள்ல நிகழ்கிற உறவு இல்லை. கடவுளுக்கும் அவருக்குமான உறவு மிக நேர்த்தியாக இருந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் மிக அற்புதமான ஒரு அங்கீகாரத்தை அங்கே கடவுள் கொடுக்கிறார். இந்த லெந்து காலத்தில அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, 7 வார்த்தையை நீங்கள் உற்று கவனிப்பீர்களானால் எந்த அங்கீகாரத்தை கடவுள் அவருக்கு கொடுத்தாரோ, முதல் வார்த்தையிலே சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 4ஆம் வார்த்தையிலே சொல்லுகிறார்,
கடவுளே கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர்? இறுதியாக சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவி ஒப்புவிக்கிறேன். எந்த கடவுள் தனக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாரோ, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வின் பயணத்திலே நாம் செல்லுகிற சூழலிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரத்தை நாம் மறந்து பாவத்தில் விழுந்து போகிறோம். நம்முடைய அங்கீகாரத்தை புதுப்பிக்கின்ற வண்ணமாக ஆண்டவர் சிலுவை மரத்திலே நமக்காய் மரித்து அவருடைய இரத்தத்தை நமக்காய் கொடுத்து ஒரு புதிய அங்கீகாரத்தை கொடுத்து உயிர்த்தெழுதலின் வழியாக அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவார்டை, மீட்பின் ரிவார்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். God is recognizing his son. God is reflecting through his son. God is rewarding his son. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த லந்துகாரங்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிங்கள். நிச்சயமாக God will recognize you. God will reflect through you. God will reward you. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த தியானத்தின் வழியாய் எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை உம் வழியாய் மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை நீர் ஆண்டவரே மிகப்பெரிய வெகுமதியை உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் வழங்கினதை போல எங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த நாளிலே தங்களை இந்த திருப்பணி காலத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த லந்து காலத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களோடு ஆண்டவர் இடைப்படும் மிகப்பெரிய ஊழியங்களை மலைவாழ் பகுதியில இல்லாமையில் இருக்கிற, தவிப்பில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, இக்கட்டில் இருக்கிற மக்களுக்கான திருப்பணி செய்து வருகிற NMSIக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த திருப்பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக இந்த தியானத்தின் வழியாய் இறுதியிலே பார்க்கிற வீடியோவின் வழியாய் தங்கள் உள்ளங்களை அர்ப்பணித்து இதற்காய் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க. இந்த மிகப்பெரிய தரிசனத்தை ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த தரிசனம் எல்லா காலத்திலும் நிலைத்திருக்க அருள் தாரும். மிகப்பெரிய நெருக்கடியான காலங்களிலும் கூட கடினமான இடத்தில ஊழியங்களை செய்கிற மிஷனரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா மிஷனரிகளோடும் எல்லா ஊழியக்காரர்களோடும் NMSIனுடைய பொதுச் செயலாளர், அதனுடைய தலைவர், அதனுடைய பொருளாளர், மற்ற மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்து பலப்படுத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். இயேசு கிறிஸ்து கற்பித்த இறைவேண்டலை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாகவும் ராஜ்யம் வருவதாகவும் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை தாரும், எங்களுக்கு எதிராய் குற்றம் மன்னிக்கிறது குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாம் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமைக்கும் உடையகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவருடைய இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி கடவுளின் அன்பு, தூய ஆவியானவருடைய இணையராத கூட்டுறவு சிறப்பாக தழுந்துகாரங்களிலே தங்களை அர்ப்பணித்து புதிய வாழ்விற்கு நேராய் வழிநடத்தப்பட வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த NMSI நிறுவனம், இந்த நிறுவனத்தை வழி நடத்துகிற பொது செயலாளர் மற்ற தலைவர்கள் அனைவரும், அனைத்து மிஷனரிகளும், உதவுகிற பிள்ளைகளும் மீண்டும் மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன்.